ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் வந்து சாதம் எப்படி பண்ணுறது, அதுவும் குக்கரில் எப்படி பண்ணுறங்கிற வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். குக்கரில் வந்து குழையாமல் கரெக்டான அளவுகளில் தண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து சாதம் சூப்பராக வரும். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் குதிரைவாலி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம அலசிட்டு வந்துடலாம். இந்த குதிரைவாலி ரைஸ்க்கு வந்து சாம்பார், ரசம், தயிர், பருப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். இப்போ நான் அலசிட்டு வந்துட்டேன். இப்போ அதை கொட்டிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருந்தேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நான் குக்கரில் ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு என்றைக்குமே அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இப்போ அவ்வளோதான், 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. குழையாமல் சாதம் பாருங்கள் எப்படி வந்து